உயிரே 5. சிறிது கால இடைவெளிக்கு பிறகு உற்சாகமாக நூலகத்திற்கு வந்த மலரை ஓங்கி ஒலித்த பேச்சு சத்தமே வரவேற்றது. இந்த நூலகத்துல பேசுற நாம இப்பதான் வர்றோம், அப்படி யாருடா என் நூலகத்துல பேசுறது என்று நினைத்தவாறு உள்ளே நுழைந்தாள் மலர். உள்ளே லட்சுமி அக்காவும் அருணும் சுவாரஸ்யமாக வேந்தனுடன் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் கோபத்தில் பொங்கினாள் மலர். அக்கா, நான் வந்துட்டேன் என்று லட்சுமி அக்காவின் முன்னின்று பல்லை கடித்தாள் மலர். வாங்க வாங்க, எங்க போனீங்க எவ்வளவு நாளா என கிண்டலாக மலரை வரவேற்றார் லட்சுமி. அடப்போங்கா, காலேஜ்ல ஒர்க் அதிகம், அதான் அந்த பக்கம் எட்டி பார்க்க முடியல என சலிப்புடன் கூறிவிட்டு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார் மலர். அத்துடன் மலருடனான பேச்சை முடித்துக் கொண்டு வேந்தன்புறம் திரும்பிவிட்டார் லட்சுமி. அருண் மலரை பார்த்து புன்னகைத்ததோடு சரி, அவன் பார்வை மொத்தமும் வேந்தனை நோக்கியே இருந்தது. அதை பார்த்த மலர் கோபம் பொங்க வருகை பதிவேட்டை புரட்டினாள். அதில் தான் வராத நாட்களில் தனது 3வது இடத்தில் அந்த வேந்தனின் கையெழுத்து இருப்பதைக் கண்டு இன்னும் அதிகமாக பொங்கினாள் மலர். சரி, என்றாவது தனது இடத்தை தக்க வைத்துக் கொள்வோம் என்றெண்ணி திருப்பியவள் அன்று 3வது இடத்தில் வேந்தனின் கையெழுத்திருக்க கண்டு கோபத்தில் கையெழுத்து போடாமல் கண்ணில் சிக்கிய ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தனியாக சென்று அமர்ந்து விட்டாள். கோபமாக இருந்த மலரை அங்கு யாரும் கண்டு கொள்ளவில்லை. அதை இன்னும் அவளை கோபப்படுத்த வேந்தன் மீது கடுமையான வன்மத்தை வளர்த்து கொண்டாள். புத்தகத்தில் கடுமையாக மூழ்கி இருப்பதாக காட்டிக்கொண்ட மலரை ஓரக்கண்ணால் பார்த்து ரகசியமாக ரசித்தான் வேந்தன். அந்த வக்கீல் மண்டமுருகன் தான் பேசுறானா? இவங்க 2 பேருக்கு எங்க போச்சு புத்தி? புதுசா ஒருத்த வந்தது என்னைய மறந்துட்டாங்களே. டே வக்கீல் வண்டமுருகா, நீ காலிடா. தம்மா தொண்டு சைஸ்ல இருந்துட்டு இந்த மலர் வழியோட கிராஸ் பண்றியா நீ? அப்படி என்ன என்னை மட்டும் விட்டுட்டு பேச்சு வேண்டியிருக்கு? என்னை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் அந்த பிளாக் ஷிப் மட்டும் தான் காரணம். உன்னை தனியா கவனிச்சுக்கண்டா நன்னா இருப்பேல என விதிமுறையே இல்லாமல் வேந்தனை மனதினுள் வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தாள். இதை அறியாத வேந்தனோ லட்சுமி அக்காவிடமும் அருணிடமும் நெருங்கி பழகினால் தன்னாலே மலர் தன்னிடம் பேசிவிடுவாள் என அவர்களும் நன்றாக பேசிக் கொண்டிருந்தான். நேரமாகியும் மலர் தன்புறம் திரும்பாததால் நூலகத்திலிருந்து புறப்பட்டான் வேந்தன். இந்த நொடிக்காகத்தானே காத்திருந்தேன் என்றெண்ணிக்கொண்டு வேந்தன் வெளியே சென்ற அடுத்த நொடி லட்சுமி அக்காவிடமும் அருணிடமும் பொரிய ஆரம்பித்தாள் மலர். அங்குள்ள நீண்ட பெரிய மேசையில் ஏறி அமர்ந்து கொண்டு, இங்க என்ன நடக்குது என தன் விசாரணையை ஆரம்பித்தாள் அவள். என்ன நடக்குது? எல்லாரும் தான் நடக்கிறோம் என்று கிண்டல் செய்தாள் லட்சுமி. என்ன கிண்டலா? செம்ம கோவத்துல இருக்க, என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. ஏங்கா கோவப்படுறீங்க? எனக்கா ஆச்சு? நீ பேசாதடா. அக்கா அக்கான்னு இத்தனை வருஷமா பின்னாடி சுத்திட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தன் வந்ததும் அவன் பின்னாடி போயிட்டால. யாரக்கா சொல்ற? அதான் இவ்வளவு நேரமா பல்ல செலுக்கிக்கிற அளவுக்கு சிரிச்சே சிரிச்சே பேசிட்டு இருந்தீங்கல்ல, உன் புது நொன்ன அந்த வக்கீல் வண்டு முருகனை தான் சொல்றேன். என்னது, வக்கீல் வண்டு முருகனா என்று வாய்விட்டு நகைத்தார் லட்சுமி. இப்ப சிரிச்சிங்க, இருக்கிற கோபத்துல உங்க பல்ல உடைச்சிருவேக்கா. இப்ப என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? நீங்க 2 பேரும் பண்ண காரியத்துக்கு கோவப்படாம உங்களுக்கு கொஞ்சுவாங்களோ? ஏக்கா இப்பெல்லாம் பேசுற? வேந்தண்ணே எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எனக்கு படிப்பு சம்பந்தமா நிறைய சொன்னாங்க. அவங்க வீட்டுல நிறைய புக் இருக்கான், எனக்கு படிக்க கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? ஓ, அப்ப அவ்வளவுதான். நாள போங்க, 2 பேரும் உங்க வேந்த பின்னாடியே போங்க. இனி உங்களுக்கும் எனக்கும் பேச்சு இல்ல, போங்க. இப்ப எதுக்கடே சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? நீயும் வேந்தன் கிட்ட பேச வேண்டியதானே? வேந்த எதுவுமே நினைச்சுக்காது. எது, நான் போய் அவங்க கிட்ட பேசணுமா? ஏன் உங்க 2 பேர்கிட்ட பேச தெரிஞ்ச உங்க வேந்தனுக்கு என்கிட்ட பேச தெரியலையோ? என்னோட 3வது இடத்துல கையெழுத்து போடுறாங்க. என் விகடனை ஆளா எனக்கு போட்டியா படிக்கிறது தெரியுது. என்கிட்ட நேரா பேச தெரியலையோ? திமிரு திமிரு, எல்லாம் திமிரு. இந்த மலரோட திமிர காட்டினா உங்க வேந்தன் தாங்க மாட்டாங்க என வீர ஆவேசமாக பேசினாள் மலர். இப்ப எதுக்குக்கா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க என்றான் அருண். நான் லூசா? என்னை கண்டுக்காம என்னை உங்க கூட்டத்துல சேர்த்துக்காம நீங்க மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க. என்னை மட்டும் எப்படி நீங்க மட்டும் பேசலாம்? அதை கேட்ட இருவரும் சத்தம் போட்டு சிரித்தனர். இப்ப இதான் உன் பிரச்சனையா? விடு, நாளைக்கு வேந்தன் வரட்டும், எங்க செல்ல மலர்கிட்டையும் பேசுங்கன்னு நான் சொல்றேன், போதுமா? அப்படியெல்லாம் இன்னும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்கிட்ட யாரும் பேச வேணாம். வாங்க, நீங்க உங்க வேந்தன் கிட்டயே பேசிக்கங்க. நான் அந்த வக்கீல் வண்டு முருகனை தனியா கவனிச்சுக்கிறேன். என்னவோ போ, நீ ஆச்சு வேந்தனாச்சு. அன்றிலிருந்து விகடனை முதல் ஆளாக நூலகரிடமிருந்து வாங்கி விடுவாள் மலர். வாங்கிவிட்டு 2-3 நாள் தன்னிடம் வைத்திருந்து விட்டுதான் திரும்ப ஒப்படைப்பாள். ஒரு சில நாட்களில் வேந்தன் முந்தி விடுவான். அந்த ஆனந்த விகடனை யார் முதலில் படிப்பது என்ற போட்டி மலருக்கும் வேந்தனுக்கும் இடையே மறைமுகமாக கடுமையாக நடந்தது. இவர்களிடையே சிக்கி விழு பிதுங்கியவர் லட்சுமி அக்காதான். அன்றிலிருந்து தன் எதிரே லட்சுமி அக்காவும் அருணும் வேந்தனுடன் பேசினாள். வேந்தன் சென்ற பிறகு இருவரையும் திட்டி தீர்த்து விடுவாள் மலர்.
வேந்தன் எவ்வளவு முயற்சி செய்தும் மலர் வேந்தன் புறம் திரும்பவே இல்லை. ஆனால் மறைமுகமாக இருவரிடையே வேடன் படிப்போர் மட்டும் தொடர்ந்து நடந்தபடி இருந்தது. அன்று ஒரு நாள் காலையில் நூலகத்தில் லட்சுமி அக்கா நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருக்க மலர் ஒரு பாட்டை முணுமுணுத்துக் கொண்டே புத்தகம் தேடிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது எதிர்ச்சியாக ஜன்னல் புறம் நோக்க அதில் கருப்பு வெள்ளை நிற வக்கீல் உடையில் புன்னகையுடன் நூலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வேந்தனை கண்ட மலரின் நெஞ்சில் ஏதோ தடம் புரண்ட உணர்வை உணர்ந்தாள். வெளியில் வந்து கொண்டிருந்த வேந்தனின் விழிகளை கண்டவள் அதனுள் வசமாக சிக்கிக் கொண்டாள். அவள் ஏனென்றே தெரியாமல் மலரின் கண்ணம் சூடாக மூச்சுவிடக் கூட சிரமப்பட்டாள். அதற்குள் உள்ளே நுழைந்த வேந்தனை கண்டவள் தன்னை முழுதாக புத்தக அடுக்கினுள் மறைத்துக் கொண்டாள். உள்ளே வந்த வேந்தன் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு எங்கோ செல்வதாக பேருந்திற்கு நேரமாகிவிட்டது என லட்சுமி அக்காவிடம் கூறிவிட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றான். செல்லும் அவனையே ஜன்னல் வழியே இனம் புரியாத ஒரு உணர்வுடன் பார்த்தபடி நின்றிருந்தாள் மலர். ஷோ மலரு, நீ ஏண்டி அவனை பார்த்து இப்படி ஃபீல் பண்ற? நீ தடமாறி போயிட்டியா மலரு? இது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது இல்லடி. உனக்கு இப்போ படிப்பு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்க்காத மலரு. இது ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு தான். அவன் உன்னை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட பேசவும் தான் நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற. அவன்கிட்ட சகஜமா நீயும் பேசினா அந்த ஃபீலிங் எல்லாம் காணாம போயிரும் என நினைத்தவாறு தன் உள்ளத்து உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே ஆழ குழி தோண்டி புதைத்தவாறு கண்ணீர் மல்க புத்தக அடுக்கினுள் நின்றாள் மலர். பேசாம இருக்கதான் அவன் மேல உனக்கு ஆர்வம் வருது. அதுவே பேசி பழகிட்டா இந்த ஆர்வம் எல்லாம் காணாம போயிரும் மலரு என தனக்குத்தானே முடிவெடுத்தவாறு வழித்து தன் கண்ணீரை துரைத்தவாறு புன்னகையை பூசிக்கொண்டு எப்போதும் போல் லட்சுமி அக்காவிடம் பேசி சிரித்தாள் மலர். நாட்கள் நகர்ந்தவாறு இருக்க வேந்தனும் மலரும் நேரடியாக பேசும் சந்தர்ப்பமே வாய்க்கவில்லை இருவருக்கும். ஒரு வழியாக இருவரும் எதிர்பார்த்த அந்த நிகழ்வும் நிகழ்ந்தது. அன்றொரு நாள் மாலை வழக்கம் போல் கல்லூரி முடிந்து மாலை நூலகத்திற்கு வந்தாள் மலர். அங்கு ஏற்கனவே லட்சுமி அக்காவும் வேந்தனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கண்டவள் தன் வழக்கமான புன்னகையுடனே உள்ளே நுழைந்தாள். வாங்க மேடம், காலேஜ் போயிட்டு வந்துட்டீங்களா என மலரை வரவேற்றார் லட்சுமி. வந்துட்டேன் என விரிந்த புன்னகையுடன் லட்சுமி அக்காவிற்கு பதில் அளித்தவள் மேசை மீது விகடன் இருக்கவும் அதை பாய்ந்து சென்று எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த லட்சுமி, உங்க 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. போட்டி போட்டு படிக்கிற அளவுக்கு அப்படி அந்த விகடன்ல என்னதான் இருக்கோ. நான் இது வர்ற வேல்பாரி கதை படிப்பேன்கா. இப்பெல்லாம் என்னடி நூலகத்துக்கு வர்றதே இல்ல நீ என்றார் லட்சுமி. இந்த குட்டி பாப்பாவை செமினார் கொடுத்து கொள்றாங்கக்கா என தன் கல்லூரியில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை லட்சுமி அக்காவிடம் வெளிவிரிய பேசிக் கொண்டிருந்த மலரையே வெளிவிரிய புன்னகையுடன் பார்த்திருந்தான் வேந்தன். வேந்தன் தன்னை பார்ப்பதை அறிந்ததும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து லட்சுமி அக்காவிடம் தன் கல்லூரி கதையை பேசிக் கொண்டிருந்தாள் மலர். அப்பொழுது திடீரென, நீங்க என்ன படிக்கிறீங்க என நேரடியாக மலரிடம் கேட்டான் வேந்தன். வேந்தன் கேட்ட அந்த நொடி மலரின் இதயம் வேகமாக துடிக்க, இவன் நம்ம கிட்டதான் பேசினானா என உள்ளம் சந்தேகமாக யோசித்தாலும் மலரின் இதழ்கள் வேந்தனுக்குரிய பதிலை அளித்திருந்தது. அம்மாலை பொழுதில் வேந்தன் மலரின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. மலரை நெருங்கும் அவன் நெருங்குவானா? வேந்தனை விலகிச் செல்லும் அவள் விலகுவாளா? உன்னிடம் பேசத் துடித்த என் நெஞ்சை அணைபோட்டு தடுக்க முயன்றதற்கு தண்டனையாகத்தான் என்னை விலக்கிச் செல்ல நினைக்கிறாயா பெண்ணே? உன்னில் தொலைய துடிக்கும் என் உயிரை உணர்வாயா பெண்ணே? உயிர் தொலையும். உயிரே 6. சூரியன் மேற்கு நோக்கி விரைவாக பயணித்துக் கொண்டிருக்க வெகு நேரமாக நின்று பார்த்தவர் கால் வலிக்க நூலகத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்து விட்டார் லட்சுமி. இருந்தபோதும் மலர் மற்றும் வேந்தனின் உரையாடல் நின்றபாடில்லை. தயக்கத்துடன் ஆரம்பித்த உரையாடல் பிடித்த விஷயங்கள், தத்தமது எண்ணங்கள் என அனைத்தையும் தங்குதடையின்றி பேசிக்கொண்டே இருந்தனர். அதில் ஒன்றாக மலர் கவிதை எழுதுவாள் என அறிந்ததும் வேந்தன் மிகவும் ஆச்சரியமானான். வேந்தனும் கவிதை எழுதுவான் என அறிந்ததும் தன்னை போல் ஒருவன் என மிகுந்த சந்தோஷமானாள் மலர். மலரு, நேராச்சு, உங்க வீட்டுல உன்னை தேட மாட்டாங்களா என இருவரின் இடையில் லட்சுமி புகுந்தார். ஆமாக்கா, இந்நேரம் எங்க அப்பா தேட ஆரம்பிச்சிருப்பாரு. கிளம்பலாக்கா. சரி, அப்ப நாளைக்கு உன் கவிதை நோட்டை அக்கா கிட்ட கொடுத்துரு. நான் என்னோட நோட்டை அக்கா கிட்ட கொடுக்கறேன். காலேஜ் முடிச்சுட்டு வாங்கிக்கோ என மலரிடம் கூறினான் வேந்தன். வேந்தன் தன்னை ஒருமையில் அழைப்பதை கண்டு உள்ளுக்குள் புன்னகைத்தவாறே, சரி, நாங்க கிளம்புறோம் என்றவாறு நூலகத்தின் அனைத்து ஜன்னல்களையும் மூட ஆரம்பித்தாள் மலர். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் என் கவிதைய என கூறி புன்னகைத்தவாறு புறப்பட்டு சென்றான் வேந்தன். வேந்தன் சென்றதும், என்னடி வேந்த பேசிருச்சா? இப்ப சந்தோஷமா? வேமா வாங்கா, எங்க அப்பா என்ன திட்ட போறாரு. இது வேந்தன் கூட வாய் ஓயாம பேசுறப்ப ஞாபகம் வந்திருக்கணும். சரி விடுக்கா என பேச சிரித்தவாறு இருவரும் நூலகத்தை பூட்டிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். மலரின் நினைவில் இதழ் நிறைந்த புன்னகையுடனே சென்றான் வேந்தன். ஒரு அழகான கவிதையே கவிதை எழுதுது என மலரின் நினைவில் வானில் பறந்தான் வேந்தன். மலரிடம் பேசிய பிறகு தன் எண்ணத்தில் மிகுந்த உறுதி கொண்டான். தன் வாழ்வு இனி மலருடன் தான்.
என தீர்க்கமாக முடிவு செய்து, இனி மலர கவர்றதுக்கு ஏதாவது செய்யணும் என காற்றுக்கும் தெரியாமல் ரகசியமாக முடிவெடுத்துக் கொண்டான் வேந்தன். மறுநாள் காலேஜ் கிளம்புவதற்கு முன்பே தனது கவிதைகள் அடங்கிய நோட்டை லட்சுமி அக்காவிடம் கொடுத்துவிட்டு கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றாள் மலர். கல்லூரிக்கு சென்று வந்ததும் மாலை லட்சுமி அக்காவிடம் சென்று வேந்தனின் கவிதை நோட்டை வாங்கி வந்திருந்தாள். இரவில் தனியாக தன் கல்லூரி வேலைகளை முடித்துவிட்டு எப்போதும் இரவில் அமரும் இடத்தில் அமர்ந்து வேந்தனின் நோட்டை பிரித்தாள் அவள். வேந்தனின் வார்த்தைகள் யாவும் மலரை வியக்க வைக்க விழிவிரித்தபடி ஆச்சரியத்துடனே அவனது கவிதை நோட்டை வாசித்தாள். அதில் உள்ள பல வார்த்தைகளுக்கு மலருக்கு அர்த்தம் தெரியாமல் போக சில இடங்களில் விழிப்புதுங்கி நின்றாள் அவள். வேந்தனது வரிகளை வாசித்தவள் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, பெரியாரை தீவிரமாக பின்பற்றுபவன் என்றும் அரசியல் ஈடுபாடு அதிகம் கொண்டவன் என்றும் புரிந்து கொண்டாள். அட, நாம பாரதி லவர்னா இவங்க பெரியார் லவர் போலயே. நமக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. பரவாயில்ல, பயவுல நார்மலான பையன் இல்ல போலயே. புத்தகம், படிப்பு, வேலை, லட்சியம்னு சுத்துது என வேந்தனின் மீது மரியாதை பொங்கி வழிந்தது மலருக்கு. அதே நேரம் வேந்தனுக்கு மலர் மீது காதல் பொங்கி வழிந்து ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வாரம் முழுமையும் மலர் தனது படிப்பில் பரபரப்பாக இருக்க வேந்தன் தனது வேலைகளில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான். ஒரு வழியாக அந்த வார இறுதி நாளும் வர வழக்கம் போல் நூலகத்தில் சந்தித்தனர் மலரும் வேந்தனும். அருண் தனது கல்லூரி வேலையில் ஈடுபட்டிருந்ததால் அந்த வாரம் அவனால் வர முடியவில்லை. வேந்தன் நூலகத்தில் நுழைந்ததும், எப்படி இருந்துச்சு ஏ கவிதைலாம் என மலரிடம் வினவினான். வா, எல்லாமே வேற லெவல், செம்மையா இருந்துச்சு. பல வார்த்தைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல என அழகாக புன்னகைத்தாள் மலர். அந்த புன்னகையில் கவரப்பட்டவன், உன்னோட கவிதை நோட்டெங்க என்றான் வேந்தன். லட்சுமி அக்காவிடம் தனது நோட்டை முன்னரே கொடுத்திருந்தாலும் தானே நேரடியாக வேந்தனிடம் கொடுக்கிறேன் என லட்சுமி அக்காவை தடுத்து வைத்திருந்த மலர் வேந்தன் கேட்கவும் தானே தன் கையால் கொடுத்தாள். வேந்தன் அமர்ந்திருக்க இடையில் மேசை இருக்க மேசையின் மறுபுறம் அவன் எதிரே மலர் நின்றிருந்தாள். வேந்தன் மலரின் கவிதை நோட்டை பிரிக்க அவனையே எதிரில் நின்றபடி ஆர்வமுடன் பார்த்திருந்தாள். நோட்டை பிரித்தவன் முதல் பக்கத்தில் ஒரு கல்லறையின் கனவுகள் என்றிருக்க நிமிர்ந்த மலரை நோக்க வேந்தனின் அந்த வெள்ளி வீச்சில் மொத்தமாக தடுமாறித்தான் போனாள் மலர். தலைப்புல செமையா இருக்கு என வேந்தன் கூற அவனது விழிகளில் தடுமாறியவள் பேச முடியாமல் உள்ளம் தடுமாறி நின்றாள் அவள். அதை உணராது தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தான் வேந்தன். அதன் பிறகு வேந்தன் முன்னே நிற்க முடியாமல் புத்தகத்தை படிப்பது போல் அவன் விழிகளை சந்திக்க திராணி இல்லாமல் தன் முகத்தை மறைத்துக் கொண்டாள். அதன் பிறகு வேந்தனின் விழிகளை நேரடியாக மலரால் சந்திக்கவே முடியாமல் போனது. அனைவரையும் நேருக்கு நேர் கண்ணின் கருமணியை நோக்கி நேர்கொண்ட பார்வையால் சந்தித்தவள் வேந்தனின் விழிகளை சந்திக்க முடியாமல் திணறித்தான் போனாள். மலரின் கவிதைகளை வாசித்து அவள் வரிகளை புரிந்து கொண்டவன் மலரின் உள்ளத்து உணர்வுகளை வாசிக்க தவறிவிட்டான். அது பின்னாளில் பெரிய பிரிவுக்கு வழிவகுக்கப் போவதை அறியாமல் மலரின் கவிதைகளில் மயங்கி கிடந்தான் வேந்தன். அதன் பிறகு மலரும் வேந்தனும் தனியாக பேசுவதற்கு அதிக நேரமும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. கிடைத்த சந்தர்ப்பத்தில் தனது திறமைகளை மலரிடம் மறைமுகமாக வெளிப்படுத்தினான் வேந்தன். இதற்கிடையில் தன்னிடம் இருந்த புத்தகங்களை மலருக்கு வாசிக்க கொடுக்க ஆரம்பித்தான். வேந்தன் பேசிய பேச்சிலிருந்து அவன் தன்னை விரும்புகிறானோ என மலருக்கு சந்தேகம் தோன்ற அவன் அளிக்கும் புத்தகங்கள் ஏதேனும் செய்தி உள்ளதா என தேடி பார்க்க ஆரம்பித்தாள். மலரின் அந்த தேடுதலின் ஒரு கட்டத்தில், நம்ம வக்கீல் வண்டு முருகன் அப்படி கீழ்த்தரமான ஆள்லாம் கிடையாது, மலரு ஏன் இப்படி யோசிக்கிற என தீர்மானித்தாள் மலர். ஒரு நாள் வேந்தன் லட்சுமி அக்காவிடம் புத்தகத்தை கொடுத்து சென்றிருந்தான். அதை லட்சுமி அக்கா மலரிடம், இந்தா மலரு, இத தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி வேந்த கொடுத்துட்டு போச்சு என புத்தகத்தை கொடுத்தார். மலரின் உள்ளத்தில் ஏதோ தடம் புரள எதையும் வெளிக்காட்டாமல், பாரா தங்கச்சியா என சிரித்துக் கொண்டே, அவங்க தங்கச்சின்னு சொல்லிதான் கொடுத்துட்டு போனாங்களா என லட்சுமி அக்காவின் பதிலை ஆவலாக எதிர்பார்த்தபடி கேட்டாள் மலர். ஆமா மலரு, இத தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லதான் கொடுத்துச்சு வேந்தன். அதுவரை வேந்தன் மீது இருந்த ஈர்ப்பெல்லாம் மறைய, அவங்க உன்னை தங்கச்சியாதான் நினைச்சிருக்காங்க மலரு, நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட என வழியுடன் நினைத்துக் கொண்டு இதயம் ரணத்தை உணர வேந்தன் மீது இருந்த ஈர்ப்பை தன் இதயத்தில் ஆழமாக புதைத்தாள் மலர். அந்நொடியிலிருந்து வேந்தனை 10ஓடு 11ஆக எண்ணத் தொடங்கினாள். இருந்தும் அவன் விழிகளில் இருந்து தன் உள்ளத்தை மீட்டெடுக்க முடியாமல் அவன் விழிகளை நேர்கொண்டு சந்திக்க மறுத்தாள் மலர். இதை ஏதும் அறியாத வேந்தனோ மலரிடம் விரைவில் தன் காதலை எப்படியாவது கூறிவிட வேண்டும் என நினைத்து தண்டவளின் நினைவில் மயங்கி தெரிந்தான். சிறிது இடைவெளிக்கு பிறகு நூலகத்திற்கு வந்த அருண் மலரும் வேந்தனும் சாதாரணமாக பேசுவதை கண்டவன் மலரை பார்த்து கிண்டலாக புன்னகைத்தான். இதுக்கு தனக்கா எங்களை அந்த பாடுபடுத்தின என மலரிடம் அருண் ரகசியம் பேச அதை கேட்ட மலர் இதழ் நிறைந்த புன்னகையுடன் அருணை விளையாட்டாக அடித்து விளையாடினாள். மலரும் அருணும் நெருங்கி பழகுவதை கண்ட வேந்தன் தானும் அருணுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தான். அதன் விளைவாக அருணின் வீட்டிற்கு சென்று வரத் தொடங்கினான் வேந்தன். வேந்தன் தன் வீட்டிற்கு வந்ததை பெருமையுடன் லட்சுமி அக்காவிடமும் மலரிடமும் கூற உடனே விளையாட்டாக மலர், அப்ப
எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்களா வக்கீல் சார் என்று கேட்க, வீடு எங்கன்னு சொல்லு, நான் வரேன் என தீவிரத்துடன் கூறினான் வேந்தன். என்னது, வீட்டுக்கா? அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னுருவாரே என நினைத்தவாறு நான் சும்மாதான் சொன்னேன் என கூறிவிட்டாள் மலர். தன்னவள் இதழ்களில் இருந்து உதிரும் சிறு சிறு வார்த்தைகளை கூட வேத வாக்காக நினைப்பவன் இதையும் அவ்வாறே எடுத்துக்கொண்டான். அன்றிலிருந்து மலரின் வீட்டை கண்டுபிடிக்க பெரும் முயற்சி எடுத்தான் வேந்தன். வேந்தன் தன்னை சகோதரியாகத்தான் எண்ணுகிறான் என நினைத்த மலர் வேந்தனை அவ்வாறே பார்க்க தொடங்கினாள். தன்னவள் நடக்கும் பூகம்பத்தை உணராமல் தன்னவளின் வீட்டை கண்டுபிடிக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருந்தான் வேந்தன். ஒரு நாள் தன் வீட்டின் வெளியே அமர்ந்து வீட்டு வெளியை பார்த்து கொண்டிருந்த மலர் எதிர்ச்சியாக தன் வீட்டிற்கு வெளியே செல்லும் சாலையை பார்க்க அங்கு வேந்தன் தனது சைக்கிளில் மலரின் வீட்டை பார்த்தவாறு சென்று கொண்டிருந்தான். வேந்தனை பார்த்த மலர் அதிர்ச்சியாக, ஒருவேளை தனக்காக தான் வந்திருப்பானோ என நினைத்து நெஞ்சம் மலர புன்னகைத்தாள். அடுத்த நொடியே அவன் தங்கை என கூறி அளித்து சென்ற புத்தகம் நினைவிற்கு வர தன் உள்ளத்து ஊற்றை வறண்டு போகச் செய்தாள். மலரின் வீட்டை கண்டுபிடித்து சாதாரணமாக செல்வது போல் அந்த பக்கம் தனது சைக்கிளை ஓட்டிச் சென்றவன் மலர் தன்னை பார்த்து விட்டதை உணர்ந்து விரிந்த புன்னகையுடன் அவளின் வீடு நோக்கி தனது சைக்கிளை திருப்பினான் வேந்தன். வேந்தன் தன் வீட்டை நோக்கி வருவதை கண்ட மலருக்கு பயத்தில் உள்ளம் குளிர் எடுத்தது. வீட்டில் அப்பா, அம்மா, அக்கா என அனைவரும் இருக்க வேந்தன் வருவதை கண்டவள் ஏதாவது தவறாக நினைத்து விடுவார்களோ என பயந்து வேந்தன் தன் வீட்டை நெருங்குவதற்கு முன்பே மரத்தடியில் அவனை தேக்கினாள் மலர். என்ன, வீடு வரைக்கும் என பயத்துடனே மலர் வினவ, இன்னைக்கே நீ நூலகத்துக்கு வரல என்று எதிர்கேள்வி கேட்டான் வேந்தன். இல்ல, இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் வரல என தன் வீட்டை நினைத்து படபடப்புடன் கூறினாள் மலர். மலரின் உள்ளத்தில் வசிக்க ஆசை கொண்ட வேந்தன் அவள் உள்ளத்து உணர்வுகளை வாசிக்க தவறிவிட்டான். அது வருங்காலத்தில் நீண்ட ஆறாத ரணத்திற்கு வழிவகுக்கப் போவதை அறியாமல் தன்னவள் இல்லத்தை கண்டறிந்த மகிழ்ச்சியில் தன்னவளுக்கென முதலில் வாங்கி வந்த பரிசை வெளியில் எடுத்தான் வேந்தன். அதை கண்டதும் இன்னும் அதிகமாக உள்ளம் நடுங்க நின்றிருந்தாள் மலர். அவளின் உணர்வுகளை உணராமல் போனது அவன் தவறும், அவளின் உள்ளார்ந்த நேசத்தை அறியாமல் போனது அவள் செய்த பிழையோ? என் உணர்வில் கலந்து என் உயிரானவளே, என் உயிர் நேசத்தை எப்போது உணர்வாயடி? உன் மீதான என் நேசம் மொட்டவிழும் நேரத்தில் உன்னை ஒற்றை வார்த்தையில் கருகி போகச் செய்தாயே, ஏனடா? உயிர் தொலையும்.